இப்போ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தானே ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ பொலிட்டிக்கலாக உங்கள் வீடியோஸ் நல்லாவே ரீச் ஆகிட்டு இருக்கு, ஷார்ட்ஸ் நிறையா நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களை யாரும் அப்ரோச் பண்ணலையா என் கட்சிக்கு பேசு உங்கள் கட்சிக்கு பேசு அப்படின்ட்டு? இல்லை பிரதர், அதாவது லைக் வந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் மாதம் தரேன்னு சொல்லிட்டாங்க. 5 lakhs வரைக்கும் தரோம். 5 lakhs தராங்க ப்ரோ. லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க ப்ரோ. லட்சம் கோடி சம்பாதிச்சு யாருக்கு எங்க கொடுக்கணும், என்ன தரப்போறாங்க? ஒரு 3 மாசம் 4 மாசம் கட்சியில இருந்து கேட்டது திமுகல இருந்து அபிஷியலா எனக்கு பேசினாங்க. லைக் வந்து அதில் ஐடி விங்கில் கீழே இருப்பாங்க. அதை தாண்டி வந்து யாராச்சும் லைக் நம்ம தெரிஞ்ச சர்க்கிள் எனக்கு வந்து போட்டு கொடுப்பேன்னு தெரிஞ்சா கொடுக்க மாட்டாங்கல்ல. நான் பேர் சொல்லல. திமுக இருந்து பேசுறாங்க. திமுக இருந்து பேசினாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, எங்கள் ஊரில் இந்த கனிமூல பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கனிமூல பிரச்சனைக்கு மனோதங்கராஜ் அவர்கள் வந்து இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் பால்வளத்துறையோட அமைச்சராக இருக்கார். ஸோ இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மோர் தென் 10 lakhs வியூஸ் போயிருந்துச்சு. என்ன பண்ணிட்டாரு, என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டார். நானே எனக்கு வந்து இப்போதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் லீகல் நோட்டீஸ் அனுப்பும்போது வீட்டில் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நோட்டீஸ் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஸோ என்னோட கிளைண்ட் மனோதங்கராஜுக்கு எதிராக நீங்கள் வந்து உங்கள் அவதூறு பரப்பியிருக்கீங்க. என் பேரெல்லாம் போட்டு, பேரே தப்பாக தான் போட்டாங்க. ஏன்னா பேர் இன்ஸ்டாகிராம்லேருந்து பேர் எடுத்திருக்காங்க. நெல்சன்ங்கிறது என் பேரே கிடையாது, எங்கள் அப்பா பேர். லைக் என்னன்னா ஆல்டன்ங்கிறது என் பேர். ஸோ அதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன், அப்பாவோட பேர் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். பேர் போட்டு வெரிஃபை பண்ணாமல் ஒரு லெட்டர்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. என்னடா லெட்டர் இது டம்மியாக இருக்கே, சரி ஒரு டிஃபர்மேஷன் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இது போட்டிருக்காங்க என்ன பண்ணலான்னு பார்த்தேன். சோர்ஸ் பண்ணும்போது எவிடன்ஸ் பக்காவே அவங்களுக்கு எதிராக இருக்குது, மனோதங்கராஜ் அவர்களுக்கு எதிராக. ஸோ நான் பேசினது என்னன்னா, அவர் நினைச்சா இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும், பண்ணல. ஸோ திருப்பி வீடியோ போட்டேன். இந்த மாதிரி என் வீட்டுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, மன்னிப்பு தானே கேட்கணும், மன்னிச்சிருங்க, மனோதங்கராஜ் அவர்கள் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு டீம் பேசினாங்க. சரிப்பா தயவு செஞ்சு பேசாத, அவரை பற்றி பேசாத, நீ புகழ்ந்து எதுவுமே பேச வேண்டாம், உன் புகழ்ச்சி எல்லாமே போதும், பேச வேண்டாம், உனக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சுக்கிறோம். லைக் வந்து என்ன பணம்னாலும் சரி செஞ்சுக்கிறோம். மாதம் உனக்கு 4 லட்சம் வேணுமா 5 லட்சம் வேணுமா எவ்வளோனாலும் சொல்லு, முடிச்சிடும், நீ தயவு செஞ்சு எங்களுக்கு எதிராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இந்த ஏஜ்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது 5 லட்ச ரூபா பெரிய மாசம் 5 லட்ச ரூபா ஒண்ணுமே பார்க்க வேணாமையா? அப்போ 4 மாசம் நான் வாங்கினாலும் 20 லட்சம் ரூபாய். பொலிட்டிக்கலா பேசுறீங்க, உங்க வீடியோ நாங்கள் ஃபாலோ பண்ணாலும் தெரியும். இப்போ நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் பொலிட்டிக்கல் பற்றிலாம் இப்போ கூட பார்த்தோமே, ஏதோ ஒரு இதில் வந்துட்டு ஒரு மாநாடு நடந்துச்சு, ஊரே மெச்சுமான ஒரே ஸ்கிரிப்டை எல்லாரும் பேசிட்டு சொல்லி மாட்டினாங்கல்ல. அந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் 20,000 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு மேட்ரா? நான் கேட்குறேன். அதுலயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்கிட்ட வந்தாங்க, எல்லாத்துலயும் சிக்கிடுறாங்க ப்ரோ, என்ன பண்றது, ஒரு தப்பை சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுலயும் ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்கிட்ட வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. ப்ரோ இங்க பாருங்க, நான் வேற நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், டிஎம்கே பண்ணியிருக்கேன், ஆனா இந்த கரூர் ஸ்டாம்பேட் இஷ்யூவை பொறுத்த மட்டும் நான் இப்படி பேசுறது எனக்கே மனசாட்சி குத்துது ப்ரோ. 20,000 ரூபா நான் இன்னொரு வீடியோ பண்ணிட்டேன்னா நான் சம்பாதிச்சிருவேன். 30,000 தரேன்ட்டாங்க. சரி ஓகே, உங்களுக்கு 2 இது சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு 50,000 தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா ஆடியோ. அதுலதான் மதன் கௌரி அவர்கள் உள்ள வராரு. அப்போ என்னன்னா அந்த டைம்ல தான் மதன் கௌரி வந்து இதை பேசியிருக்காரு நீங்க. ஸோ அதனால அவரே இந்த விஷயத்த வந்து அந்த டைம்ல வந்து கரூர் டைம்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம்? இது வந்து இப்படி நடந்துச்சு, இந்த டைம்ல விஜய் உள்ள வராரு. அந்த பிரஸ் மீட்டை டீகோட் பண்ணி மதன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டாரு. ஸோ அந்த வீடியோ நீங்க பாருங்க, அதுவே ப்ரொமோஷன் மாதிரி தெரியாது அப்படிங்கிற ஒரு ஆடியோ, உள்ள இருக்காரு, ப்ராஜெக்ட் உள்ள இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு. அந்த ஆடியோ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு பையன் வந்து எனக்கு ஷேர் பண்றாப்ல, அதை நான் வந்து போடுறேன், போஸ்ட் பண்ணிடுறேன், வெரிஃபை பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. நான் சொல்றது ஒரு 6 months இருக்கும். டிஎம்கேயோட அஃபிஷியல் ஐடி விங்ல என்னோட சேனல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட எல்லா கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் போட்டு so and so person will be investigated. இது பார்த்தா நம்மளுக்கு வந்து பயம் வருமா வராது? சாதா டிஎம்கே கன்னியாகுமரி, டிஎம்கே சென்னை, டிஎம்கே லைக் வந்து திருநெல்வேலி அப்படின்னா சரி ஏதோ லோக்கல் மாவட்ட பேஜ் வந்து போட்டிருக்காங்க. டிஎம்கே ஐடி விங்கோட அஃபிஷியல் பேஜ், அவங்களோட அஃபிஷியல் பேஜ் வந்து போடுறாங்க so and so person will be investigated அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு பயம் வருமா வராது? அப்போ என்ன பண்ணிட்டேன், இதுக்கு என்ன பண்றது, சரி இதே ஒரு வீடியோ போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஎம்கேயோட ஐடி விங்ல நம்ம வீடியோ இப்படி தூக்கி போட்டிருக்காங்க, அதுக்கும் நம்ம பயப்பட போறது இல்லை, நீ என்னாலும் போட்டுக்கோ, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லைன்னா நான் பயப்படணும், நான் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படணும், நான் அவங்களுக்கு என்ன ஆதாரம் கொடுக்கும், ஏன்னா நான் அட்வொகேட், நான் இல்லாம நான் பேச மாட்டேன், பேசக்கூட எனக்கு எத்திக்ஸே கிடையாது. ஸோ அப்போ உண்மையிலே சொல்றேன் ப்ரோ, இவ்வளோ ரீச் இருக்கு, எல்லாம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்க, டிஎம்கேவை திட்டாம டிவிக்கே நான் ப்ரைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டா இன்னும் நல்லா ஓடும். அப்போ திட்டலைன்னா எனக்கு 5 லட்சமும் கிடைக்கும், வீடியோ நல்லா ஓடும். நான் ஏன் அந்த ஆஃபரை நான் வாங்காம இருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸை இப்போ நம்ம போய் ஒரு இப்போ சிக்கணும்னு வைங்களேன், நாளைக்கு வந்து நம்ம கை சும்மா இருக்காது, வாங்கிட்டே இருப்போம். நம்ம டேஸ்ட் பண்ண ருசி வந்து
திருப்பி வாங்கிட்டே இருப்போம், என்னன்னாலும் கொடுப்போம். நம்ம கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும், மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. பேசுறவங்கன்னா ஓகே, இப்ப டான்ஸ் ஆடுறவங்க அவங்கலாம் கூட இப்ப போயிருப்பாங்கல்ல இன்ஃப்ளூயன்சர் மீட்டிங்க்கு, அவங்களும் ஒர்க் பண்றாங்கல்ல. ஓகே, அவங்களும் இப்போ நீங்க அந்த கரூர் விஷயத்தை பொறுத்த மட்டும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸே அதுல வந்து இன்வால்வ் ஆகல. லைக் அவங்களுக்கு யாருமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, இல்ல அவங்க அரசியலே பேசல. அரசியல் பேசாதவங்க கரூரை பற்றி பேசினாங்கல்ல. அதே மாதிரிதான் இப்போ பத்திரிகையாளர்கள், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதை தாண்டி வந்து பேசக்கூடிய எல்லாருக்கும் பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியாம ஜெய்க்கு எதிராக பேசணும், காசு கொடுக்கணும். ஆமா, ஜெய்க்கு எதிராக பேசணும், தற்கூரிகள்னு சொல்லிட்டு மக்களை பட்டம் கேட்டணும். உண்மையிலே மக்கள் வந்து டிவிக்கு கட்சிக்காரங்க எல்லாம் கிடையாது, அது பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற வரும்போது இவர் கட்சிக்காரனா எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவன் உறுப்பினரா இருக்கிறான்னா அவன் கட்சிக்காரன், உறுப்பினரா இல்லாதவங்களே நீங்க தற்கூரி தான் சொல்றீங்க, தற்கூரி தான் சொல்றீங்க. அப்ப அவன் உண்மையிலே தற்கூரி கிடையாது, அவனுக்கு அரசியல் தெரியல. காரணம் என்னன்னா, அவனே அரசியல் இவ்வளவு நாள் சாக்கடைன்னு நினைச்சிட்டு இருந்தான். இந்த மனுஷன் வந்தனாலதான் சரி ஓகே அரசியல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. தெரியல, அவனுக்கு தெரியாதனால ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், ஸ்லிப் ஆயிருது, மாட்டிக்கிட்டாங்க. கடைசி அந்த கிளிப் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர், காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் இருக்கான், கணேஷ்னு சொல்லிட்டு பேரு, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க, நம்ம சீனியர் ஒரு அண்ணன். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, டிவிகே கட்சியில தான் இருக்காங்க. இப்ப சமீபத்துல பயங்கர ட்ரோல் பண்ணாங்க. அப்ப என்னன்னா ஒரு மேடை மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த தொகுதியில விஜய் அவர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீடியோ மேபி நீங்க பார்த்தேன். விஜய் அவர்கள் வந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க வந்தா லைக் வந்து இதை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், நாங்க என்ன பண்ணுவாரதான் தம்பி கேட்டோம் அப்படின்னு. பாலம் போடுவோம், பேச தெரியல, உண்மையில ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, பேச தெரியல, வரல, கண்டென்ட் வரல, ஏன்னா புதுசா பேச வரணும்னு நினைக்கிறாங்க, இது பண்ணணும்னு தெரியல, அது ட்ரோல் ஆகுது. புரியுதா? உண்மையில இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஏன் என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னா, அவன் பேசாதானே லைக் வந்து மக்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்ப நான் பேசவே இல்லைன்னு வைங்களேன், இப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், நான் பேசவே இல்லைன்னா ஜூலி மேட்டர் தெரிஞ்சுக்குமா? தெரியாது. இல்ல வேற ஏதாவது அரசியல்கள் நான் பேசிதான் மக்களுக்கு அரசியல் தெரியுதுன்னு கிடையாது, அப்படி சொல்லல. உங்களால சில விஷயங்கள் தெரிய வருது இல்ல. சோ அப்ப இது மூலமா அவன் பேச ஆரம்பிக்கிறான். என்கிட்ட நிறைய பேர் கிரவுண்ட்ல பார்த்து பேசும்போது சொல்லியிருக்காங்க, என்னன்னா உங்களுடைய வீடியோல இருந்து நான் நிறைய ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு என் காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் லைக் வந்து டிபேட்ல எல்லாம் நான் பேசியிருக்கோம். ஸோ ஏன்னா நீங்க எவிடன்ஸோட போடுறீங்க, டேட்டாஸ் எடுத்து போடுறீங்க, ஸோ பேசுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு ஒரு மீட்டிங் போகும்போது கூட ஒரு குட்டி பையன், 10ஆம் வகுப்பு தான் படிப்பான், அந்த பையனோட அப்பா வந்து பேசுறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து பேசுறாங்க, தம்பி உங்களை பார்த்தது ரொம்ப பெருமையா இருக்கு, உங்களோட வீடியோல இருந்து எடுத்து என் தம்பி வந்து என் பையன் வந்து பேச்சு போட்டியில பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாப்ல அப்படின்னு. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம அந்த டேட்டாஸை கொடுக்கறது மூலமா தான் மக்களை எஜுகேட் பண்றோம். அந்த எஜுகேட் பண்ற மூலமா அவனும் இதை பேசணும்னு நினைக்கிறான், தற்கொலையா மாறிடுறான். அதுதான் இந்த டிஎம்கே மீடியாஸ் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸை எடுத்துட்டு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ஆப்வியஸா இப்போ நான் அட்வொகேட்டா இருக்கேன், நான் ஏன் எந்த இதுக்கும் போகலைன்னா எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அது மூலமா நான் சம்பாதிக்கிறேன், அது மூலமா கேசஸ் நடத்தி நான் ஃபர்ம் வச்சிருக்கேன், சேரா லீகல் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபர்ம் வச்சிருக்கேன், ஆஃபீஸ் போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் எல்லாமே நான் பண்ணி அட்வொகேட்ஸா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றதுனால எனக்கு இந்த எச்ச காசுலேருந்து தான் சம்பாரிச்சு நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அட்வொகேட்டாகவும் இருக்கேன், படிச்சுட்டும் இருக்கேன், கேசஸும் மோர் தென், நான் பெருமைக்கு சொல்றதெல்லாம் இல்லை, மோர் தென் 60 கிளைண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க. எல்லாரும் நல்ல நல்ல மேட்டர்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன், கேஸ்ல இவ்வளோ தூரம் பண்றதுனால எனக்கு உன் காசை வாங்கி நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அதுக்குள்ள போகவே இல்லை. இல்லைன்னா 5 லட்சம் 5 மாசம் 25 லட்சம் ரூபா ப்ரோ, நான் என்னவோ பண்ணியிருக்கலாம் தெரியுமா? ஸோ அதனால நம்ம அதுக்குள்ளே போகலை அப்படிங்கிற உங்க பேமெண்ட் கிரெடிபிலிட்டி உடஞ்சிரும், மக்கள் நம்ப மாட்டாங்க. பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுறான், நாளைக்கு ஒன்று பேசுறான், நாளைக்கு ஒன்று பேசுறான் அப்படிங்கிறது. ஏன்னா அவன் டெய்லி ஒரு டாபிக் கொடுப்பான், இது இப்படி பேசு, ஜூலி மாதிரி அடுத்தது நம்ம ஜூலி 2.0 நம்ம மாறணும், எதுக்கு தேவை எனக்கு?